ஹாய், திஸ் இஸ் கௌஷி. நான் கொஞ்சம் வெளில இருந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போம் தான் பார்க்க போகிறோம். தி ஹாலோ க்ரவுன் அப்படிங்கிற ஒரு போம் தான் பார்க்க போகிறோம். ஹாலோ அப்படின்னா என்னென்னா, ஒரு வெற்றிடம். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது. இந்த போமில் எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அந்த க்ரௌனை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக அப்படியே வளைய மாதிரி இருக்குமா, நடுவில் கேப் இருக்குமா, வெற்றிடம் இருக்குமா, அதான் ஹாலோ க்ரௌன் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிச்சர்ட் செகண்ட் தான் ஸ்பீக்கர். இவரோட ஆட்சி காலம் முடிஞ்சு அவரோட க்ரௌனை போலிங் ப்ரோக் வாங்குறப்போ அவர் ஒரு மொனலாக் கொடுக்குறாரு. அதுதான் அந்த போம். எப்படி எல்லாமே போயிடும், டெத்து மட்டும்தான் நமக்கு இருக்கும், அந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப சேடாக ஒரு மொனலாக் சொல்லியிருப்பார். அதுதான் அந்த போம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த அரசர்கள், இந்த மன்னர்கள்ங்கிறது எப்போதுமே அவங்களோட சுற்றி அந்த மரணம் எப்போதுமே அது இருக்குது. அதுலேருந்து எஸ்கேப் ஆக அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. நம்மளோட மரணம் மட்டும்தான் நமக்கு மீதி இருக்கும். இப்போ என்னோடய சொத்து, என்னோடய அரண்மனை, என்னோடய நகை அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் சொல்ல முடியாது. எல்லாமே இப்போ போலிங் ப்ரோக்கு சொந்தமானது. இப்போ எனக்கு எதுவுமே சொந்தமானது கிடையாது. என்னை அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ நான் இறந்து போயிட்டேன்னா என்னை அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எலும்புகள், தோல், அப்புறமா அந்த குட்டியான இடம், இது மட்டும்தான் எனக்கு சொந்தம். இது மட்டும் தான் நான் விட்டுட்டு போக முடியும் இந்த உலகத்துக்கு. அது மட்டும் தான் என்னோடதுன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறமா சில மன்னர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவார். சில பேர் தூக்கத்தில் இறந்துருப்பாங்க, சில பேருக்கு விஷம் வச்சுருப்பாங்க, சில பேர் அவங்களோட ஒய்ஃபே அவங்கள கொன்னிருப்பாங்க, சில பேர் சில பேருக்கு இந்த போரில் இறந்து போகிறது, சில பேர் மக்களால் ஒரு பேய்ங்க மாதிரி அவங்கள துரத்தி அவங்கள கொன்னிருப்பாங்க, அந்த மன்னர்களை, அந்த அரசர்களை, கிங்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. ஒரு ட்ரெடிஷன், அந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே தூக்கி போட்டுருங்க. அந்த டெத்து மட்டும்தான். ஒரு மன்னருக்கு எப்படி அந்த க்ரௌன் உள்ள வெற்றிடமாக இருக்கோ, அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஒரு சாலிடாக, அது ஒரு டெம்ப்ரவரி அப்படிங்கிறத குறிக்குது. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நம்மளோட மரணம் எப்போதுமே சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது. என்ன தான் மன்னராக இருந்தாலும், நான் என்ன சாப்பிட்ருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும், அட் த எண்ட் ஆஃப் த டே நானும் ஒரு ஆர்டினரி மேனுக்கு எப்படி ஒரு டெத்து இருக்குமோ, அதே மாதிரி தான் எனக்கும் டெத்துங்கிறது ஒரு மார்டல், அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த போம்ல சொல்கிறாரு. எப்படி இருந்தாலுமே மரணம் எப்படி இருக்குது, மரணம் ஒரு கிங்காக இருந்தாலுமே ஒரு எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே ஈக்குவலாக போயிடுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட கடைசியாக அந்த கிங் சீக்கிரமாக இறந்து போய்ட்றான். ஏன் அப்படின்னா, அவனோட மாற்றில் அவன் அழியக்கூடியது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் நம்ம எல்லாமே அனுபவித்து எல்லாமே போரில் அந்த மாதிரி ஜெயித்தாலும் கூட, இதுதான் கிங்குக்கு உள்ள எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு இதுதான் முடிவாக இருக்கும். எல்லாரோட ராஜாக்கள், என்ன மன்னர்களுக்குமே இதுதான் முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு அந்த மொனலாகில்.